சாலிட்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் டிவைசஸ்ல இருந்து நீட் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. தி பைனரி நம்பர் 10111 இஸ் ஈக்குவலன்ட் டு தி டெசிமல் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணோம், டென்ஸ் பிளேஸ், யூனிட் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட் பிளேஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பைனரியில இந்த ஃபர்ஸ்ட் வந்து 2 பவர் 0 பிளேஸ், இது வந்து 2 பவர் 1 பிளேஸ், இந்த நெக்ஸ்ட் வந்து 2 பவர் 2 பிளேஸ், இந்த நம்பர் வந்து 2 பவர் 3 பிளேஸ், இந்த நம்பர் 2 பவர் 4 பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த நம்பரை கிவன் நம்பரை 1011 ட்ரிபிள் அதை ட்ரிபிள் 1 இருக்கு இல்லையா? இது பைனரி சிஸ்டம்ல எப்படி எழுதுனா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இன்ட்டு 2 பவர் 4 பிளேஸ் இருந்தாலும் 2 பவர் 4 பிளஸ் செகண்ட் வந்து 0 இன்ட்டு 2 பவர் 3 போட்டுங்க, பிளஸ் தேர்ட் நம்பர் 1 இன்ட்டு 2 பவர் 2 போட்டுங்க, சரிங்களா? பிளஸ் அடுத்த ஃபோர்த் நம்பர் 1 இன்ட்டு 2 பவர் 2 பவர் 1 போட்டு பிளஸ் 1 இன்ட்டு 2 பவர் 0 லாஸ்ட் நம்பர். இது 2 பவர் 4 வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, 16 வரும். இந்த 2 பவர் இது 0ன்னு வந்துடுது, இங்க 2 பவர் 2 4ன்னு வந்துடுது, இங்க 2 பவர் 1 வந்து 2ன்னு வந்துடுது, இங்க 2 பவர் 0 1, அதனால 1 வந்துடுது. இது எல்லாமே ஆட் பண்ணுங்க. 16 பிளஸ் 4 20, 20 பிளஸ் 2 22, 22 பிளஸ் 1 23 அப்படின்னு கிடைக்குதுப்பா. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 23ன்னு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சம் ஆஃப் டூ பைனரி நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்க. 1 0 0 0 ஃபர்ஸ்ட் நம்பர் 1 0 இது வந்து கொடுத்துட்டாங்க. செகண்ட் நம்பர் பாருங்க, லாஸ்ட்ல இருந்து எழுதிட்டோம் 1 1 0 1 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 0 1 கூட்டினா 1, இந்த 1 1 கூட்டினா 2 தானே, இது 2 பைனரியில் எழுதும்போது 2 எழுதும்போது இங்கே 0 போட்டு ரிமைனிங் 1 இங்கே போட்டுக்கணும். அப்போ இந்த 1 0 1 போட்டு இந்த 0 1 கூட்டினா 1, இந்த 0 1 கூட்டினா 1, இந்த 1 இப்படின்னு வந்துடும். அப்போ 4 1 போட்டு 0 1 அப்படின்னு வரணும். இந்த மாதிரி ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி அவுட்புட் ஆஃப் ஆர் கேட் இஸ் 1. அதாவது ஆர் கேட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, ஆர் கேட்டுக்கு வந்து ஆர் கேட்டு ஏபி இன்புட் எடுத்துட்டு அவுட்புட் ஆர் கேட். ஆர் கேட்டுக்கு அவுட்புட் என்ன பார்த்தீங்கன்னா, அவுட்புட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு வரும். அப்போ வந்து அவுட்புட் வந்து ஏ வந்து 0 0 1 1 கொடுக்குறோம், பி வந்து 0 1 0 1 கொடுக்குறோம். இங்க 0 1 1 1 வரும். அதாவது இன்புட் ஏதாவது ஒன்று 1 இருந்தாலும் சரி, போத் 1 இருந்தாலும் சரி, அவுட்புட் 1 வந்துடும். அப்படின்னா இஃப் எய்தர் ஆஃப் ஆர் போத் இன்புட்ஸ் ஆர் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் 1ன்னு வந்துடும் ஆர் கேட்டுக்கு, சரிங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷனுக்கு செகண்ட் கொஸ்டின் கரெக்ட். சரி சரி, தேர்ட் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If A and B are two inputs in AND gate, then AND gate as an output of 1 when the values of A and B are கேட்டிருக்காங்க. அப்போ AND gate எடுக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்புட் A and B கொடுக்குறோம், அவுட்புட் A and Bன்னு எழுதுறோம். இன்புட் பாருங்க, ஏக்கு வந்து 0 0 1 1 கொடுத்து, பிக்கு வந்து 0 1 0 1 கொடுத்தா அவுட்புட் என்ன வரும்னா 0 0 0 1. அதாவது ரெண்டு இன்புட்டுமே 1ன்னு இருந்தால் தான் அவுட்புட் 1ன்னு வரும். அப்போ ரெண்டு இன்புட் A and B are 1ன்னு இருந்தால் தான் அவுட்புட் 1ன்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A gate has the following truth table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது P Q Rன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா P and Q ரெண்டுமே 1 இருக்கும்போது தான் R 1 இருக்கு. அப்படி மற்றதெல்லாம் எப்படி இருந்தாலும் 0 தானே இருக்கு. அப்படின்னா இது AND கேட். ரெண்டு இன்புட்டுமே, அதாவது ரெண்டு இன்புட்டுமே நமக்கு எப்படி இருக்கு, R is equal to P into Q, P and Q அப்படின்னு வச்சுங்க. அப்படின்னு எடுத்தோம்னா இது AND கேட்டா வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏன்னா P and Q ரெண்டுமே 1 இருந்தால் தான் R 1 வந்திருக்கு, மற்றதுக்கெல்லாம் R 0 தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If A and B are two inputs in AND gate, then AND gate has an output of 0 when the values of A and B are கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரூத் டேபிள் பார்த்துட்டு இருக்கோம். AND கேட்டுக்கு A B C த அவுட்புட் எடுத்துட்டு A and B எழுதிட்டோம்னா, ஏக்கு வந்து 0 0 1 1 கொடுத்து, பிக்கு வந்து 0 1 0 1 இப்படி கொடுக்கும்போது C வந்து அவுட்புட் வந்து 0 0 0 1 வருது இல்லையா? அப்போ A and B ரெண்டுமே 1 1 இருக்கும் போது தான் 1 வருது. மற்றதுக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் A and B 0 தான் வருது இல்லையா? அப்போ வந்து A0 B0 இருந்தாலும் அவுட்புட் 0 தான். AND கேட்ல A1 B0 இருந்தாலும் அவுட்புட் 0 தான், A0 B1 இருந்தாலும் அவுட்புட் 0 தான். அதனால வந்து ஆல் ஆர் கரெக்ட் AND கேட்டுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A gate in which all the inputs must be low to get a high output is called. அதாவது இன்புட் எல்லாம் லோவா இருந்து அவுட்புட் ஹையா இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்வெர்டர். அதுதான் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, புரியுதுங்களா? A gate in which all the inputs must be low to get a high output is called an inverter அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. The output of a NAND gate is 0. அதாவது NAND கேட்னா AND கேட்டுக்கு ஒரு பார் போட்டுருணும். அதாவது A B அடுத்து AND கேட் வந்து C, C வந்து C = A and B ன்னு வரும். C பார்னு போட்டாங்க, அது வந்து AND கேட் A டாட் B பார் அப்படின்னு வச்சுக்கணும். இதுதான் வந்து ஃபைனலா
என்னது NAND கேட்டுக்கு வர ரிசல்ட் ஒய்ன்றது. அப்போ ஏக்கு 0 0 போட்டு 1 1 போட்டு பிக்கு 0 1 0 1 அப்படின்னு போட்டோம்னா சி வந்து 0 0 0 1 வருமா. இதுக்கு பார் எடுத்தா என்ன வரும் பாருங்க, NAND கேட்டுக்கு 1 1 1 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 8க்கு என்ன சொல்லிடலாம்னா வந்து போத் இன்புட்ஸ் ஆர் 1ன்னு இருந்துச்சு பாருங்க, ஏவும் 1 பியும் 1 இருந்துச்சுன்னா அப்போ NAND கேட்டுக்கு அவுட்புட் 0 வருது. அப்போ NAND கேட்டுக்கு அவுட்புட் 0 வரும்னா போத் இன்புட்ஸ் எப்படி இருக்கணும், 1ன்னு இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி ட்ரூத் டேபிள் கிவன் பிலோ இஸ் ஃபார் அப்படின்னு கேட்டாங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் போத் இன்புட்டும் 1ன்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் 0 இருக்கு, மற்றதுக்கெல்லாம் 1 இருந்துச்சுன்னா அது NAND கேட். அதாவது 8th கொஸ்டின் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இதே தான் வந்து 9th கொஸ்டின் அப்படியே NAND கேட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ இந்த மாதிரி ட்ரூத் டேபிளா இருந்துச்சுன்னா அது வந்து NAND கேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி பூலியன் ஈக்குவேஷன் ஃபார் NOR கேட்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர் கேட்டுக்கு ஒரு பார் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் கேட்டுக்கு ஒரு பார் போட்டோம்னா நமக்கு NOR கேட் கிடைக்கும். அப்போ NOR கேட்டுக்கு ஆர் கேட்டுக்கு ஏ பிளஸ் பி தானே இருக்கும், ஏ பிளஸ் பிக்கு ஒரு பார் போட்டோம்னா என்ன கிடைக்குது, NOR கேட்னு கிடைக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எனி டிஜிட்டல் சர்க்யூட் கேன் பி ரியலைஸ்டு பை ரிப்பீட்டேட்டிவ் யூஸ் ஆஃப் ஓன்லி. அதாவது ஒரே ஒரு கேட்டை திருப்பி நிறைய டைம்ஸ் நிறைய கேட்ஸ், அதே கேட்டை திருப்பி திருப்பி நிறைய கேட்ஸை யூஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் கேட்ஸ் எது கொண்டு வரலாம்னா எய்தர் NOR கேட் இல்லைன்னா NAND கேட். NOR கேட் நிறைய NOR கேட்டையும் நிறைய NAND கேட், எய்தர் NOR கேட்ஸ் இல்லைன்னா NAND கேட்ஸ் நிறைய கேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம நாட் கேட் ஆர் கேட் அண்ட் கேட்ஸை கொண்டு வரலாம். அதனால தான் இதுக்கு என்ன சொல்றேன்னா NOR கேட்ஸ் மட்டும் நிறைய NOR கேட்ஸ் யூஸ் பண்ணி மற்ற கேட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். அதனால தான் வந்து இந்த NOR கேட்டை நம்ம யுனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அப்போ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து பாருங்க 12th கொஸ்டின் நம்ம போறோம். 12th கொஸ்டின் பாருங்க, தி லாஜிக் கேட்ஸ் பிஹைண்ட் NOR கேட் இஸ் தட் இட் கிவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அதாவது தி லாஜிக் கேட்ஸ் பிஹைண்ட் NOR கேட் is that it gives a high output when both the inputs are low. அதாவது ஆர் கேட்ன்றது ரெண்டுமே இன்புட் வந்து ஹையா இருக்கும்போது அவுட்புட் ஹையா இருக்கும். ஆனா ஆர் கேட்ன்றது NOR கேட்ன்றது ஆர் கேட்டுக்கு பார் தானே. அப்போ வந்து என்ன வந்துடும் NOR கேட்டுன்னு பாத்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க, ரெண்டு இன்புட் அதாவது ஏ பி, ஆர் கேட்டுக்கு ஏ பிளஸ் பின்னு போடுங்க, NOR கேட்டுக்கு ஏ பிளஸ் பி பார் போட்டுக்கிறோம் இல்லையா. அப்போ ஏக்கு 0 0 1 1 போட்டு பிக்கு 0 1 0 1 போட்டா ஏ பிளஸ் பி வந்து என்ன வரும் 0 1 1 1 வந்துருது. அப்போ ஏ பிளஸ் பி பார் என்ன வரும் 1 0 0 0 வந்துடும். அப்போ வந்து ஹை அவுட்புட்டா இருக்கணும் ஏ பிளஸ் பி பார், இதுதான் NOR கேட். அப்படின்னா ரெண்டு இன்புட்டும் ஏ அண்ட் பியும் லோவா இருக்கணும் அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா. அப்போ 12th வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி லாஜிக் கேட்ஸ் ஹேவிங் இன் அவுட்புட் 1 ஃபார் தி இன்புட் ஆஃப் 1 அண்ட் 0 ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லா கவனிக்கணும், இன்புட் வந்து 1 0 இருந்துச்சுன்னா ஆர் கேட் எடுத்து வச்சுங்க, ஆர் கேட்டுக்கு வந்து இன்புட் 1 பிளஸ் 0 அப்படின்னு எடுத்தோம்னா 1 வந்துருது. அதே மாதிரி NAND கேட் எடுத்து வச்சுங்க, NAND கேட்டுக்கு என்ன சொல்லுது 1 into 0 ஹோல் பார், அப்போ 0 ஹோல் பார் ஈக்குவல் டு 1 வருது. அப்போ NAND கேட்டுக்கும் ஆர் கேட்டுக்கும் இன்புட் ஏ அண்ட் பி வந்து 1 and 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் தி டூ இன்புட்ஸ் ஆஃப் ஏ NAND கேட் ஆர் ஷார்ட்டட் தி கேட் இஸ் ஈக்குவலன்ட் டு நாட் கேட். அதாவது NAND கேட் இருக்கு இல்லைங்களா, இந்த NAND கேட் இருக்கும், இந்த NAND கேட்டுடைய ரெண்டு இன்புட்டும் வந்து நம்ம இப்படி ஷார்ட் பண்ணிடணும், கனெக்ட் பண்ணிட்டா இது வந்து ஈக்குவலன்ட் டு நாட் கேட்டா மாறிடும். y ஈக்குவல் இது ஏ இது பின்னு வச்சுட்டோம்னா y ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ அண்ட் பி பார் அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ நாட் கேட்டுன்னு கிடைச்சிடும் இது. அப்போ NAND கேட்டுடைய ரெண்டு இன்புட்டையும் ஒரு ஒன்னா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நாட் கேட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which logic gate is represented by the following combination of gates அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பாருங்க, இங்க என்ன பண்றோம்னா இங்க ஏ கொடுக்குறோம், இங்க பி கொடுத்தா இந்த நாட் கேட்டுக்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் ஏ பார் இங்க பி பார் வந்திருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இங்க என்ன பாருங்க, அது NOR கேட். NOR கேட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்க, ஆர் கேட், அதாவது ஏ பார் பிளஸ் பி பார் வந்து ஆர் கேட் ஆயிட்டு NOR கேட்டுக்கு அதுக்கு ஒரு ஹோல் பார் வரும். அப்போ பூலியன் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார் எப்படி எழுதலாம், ஏ பார் பார் பிளஸ் பி பார் பார் அப்படின்னு எழுதுனா ஏ பார் பார் எவ்வளோ ஏ பிளஸ் பி பார், இது என்ன வரும் பாருங்க, இதுக்கு வந்து இந்த இது வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிளஸ் வந்து பிகம்ஸ் டாட் வந்துடும். இது பூலியன் அல்ஜிப்ரால இப்படி வந்துடும். ஓகேங்களா. ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார் வச்சுன்னா அது ஏ பார் பார் அண்ட் பி பார் பார் அப்படி வரும். அப்போ என்ன ஆயிரும், இது மொத்தமாக பார் பார் கேன்சல் பண்ணிட்டு ஏ அண்ட் பி அப்படின்னு வந்துடும். ஏ அண்ட் பி என்ன இது என்னது அண்ட் கேட் அப்படின்னு வரும். இங்க பூலியன் ஈக்குவேஷன் தெரியணும் உங்களுக்கு. பூலியன் ஈக்குவேஷன் சொல்லுங்க, ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார் இருந்தா இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க, ஏ பார் பார்
அண்ட் பி பார் பார் அப்படின்னு நம்ம இது எழுதிக்கலாம். அக்கார்டிங் டு டிமார்கன்ஸ் தேரம். இது டிமார்கன்ஸ் தேரம் எடுத்து இந்த மாதிரி எழுதலாம். அப்படி எழுதுனா இந்த கேட் வந்து ஈக்குவலன்ட் என்ன வருது சொல்லுங்க, அண்ட் கேட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது அண்ட் கேட்டுப்பா.